ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ईशावास्य उपनिषदं शांति पाठम. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. இந்த சாந்தி பாடம் நேரடியாக பிரம்ம தத்துவத்தை விளக்குவதாக அமைகிறது. அதஹா பூர்ணம் என்றால் ஈஸ்வரர் ஸ்வரூபம் பூர்ணம். இதம் பூர்ணம் ஜீவனம் பூர்ணம். பூர்ணாத் ஈஸ்வரனிடமிருந்து பூர்ணம் உதச்சதே ஈஸ்வரனிடத்திலிருந்து ஜீவனும் ஜகத்தும் தோன்றியிருக்கின்றது. பூர்ணஸ்ய ஜீவனிடத்திலிருந்து பூர்ணம் ஆதாய பூர்ணஸ்வரூபத்தை எடுத்துவிட்டால் கடைசியில் எது மிஞ்சிருக்கின்றதாம்? பூர்ணம் ஏவ அவசிஷ்யதே. பூர்ணமே எஞ்சி நிற்கின்றது. இதுதான் இந்த மந்திரத்தினுடைய ஒவ்வொரு சொல்லினுடைய பத உரை. இனிமேல் நாம் விளக்கத்திற்கு போக வேண்டும். பூர்ணம் என்பதற்கு விதவிதமான பொருள்கள் இருக்கிறது. இங்கே நாம் இரண்டு பொருளை எடுத்துக் கொள்கின்றோம். ஒன்று, பூர்ணம் என்பதற்கு சகல காமைகி சகல காமைகி எல்லா ஆசைகளும் சகல காமைகி எல்லா ஆசைகளும் சகலாபிகி சக்திபிகி சகலாபிகி சக்திபிகி எல்லா விதமான சக்திகளும் யார் ஒருவரிடத்திலே சம்பன்னம் நிறைந்திருக்கின்றதோ அனைத்து ஆசைகளும் அனைத்து சக்திகளும் யாரிடத்திலே நிறைந்திருக்கின்றதோ நிரம்பி இருக்கின்றதோ அந்த பகவான் பூர்ணமானவராக இருக்கின்றார். பூர்ணம் என்பதற்கு அனைத்து சகல காமைகி சகலாபிகி சக்திபிகி யாரிடத்திலே அனைத்து ஆசைகளும் அனைத்து சக்திகளும் யாரிடத்திலே சம்பன்னம் செல்வமாக நிரம்பி இருக்கின்றதோ அந்த பூர்ணஸ்வரூபி பரமாத்மா அல்லது பகவான். இந்த இடத்துல சகல காமைகி என்பதற்கு சகல ஆசைன்னு எடுத்துக்கொள்ளலாம், அல்லது ஆனந்தம் எல்லா ஆனந்தமும் யாரிடத்திலே நிரம்பி இருக்கின்றதோ என்றால் பூர்ண ஆனந்தம் யாரிடத்திலே நிரம்பி இருக்கிறதோ அதே போல சக்திபிகி சகலாபிகி சக்திபிகி என்றால் அனைத்து சக்திக்கும் சொந்தக்காரர். இப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஆத்மாவுடைய சுரூபம் சத் சித் ஆனந்தம். அதைத்தான் இவ்வாறு சொல்லப்படுகிறது. சித் என்பது சகலாபிகி சக்திபிகி
எல்லா சக்திக்கும் சொந்தக்காரர் என்றால் படைக்கும் தொழில், காக்கும் தொழில், அழிக்கும் தொழில், மறைக்கும் தொழில், அனுகிரகம் பண்ணக்கூடிய தொழில், பஞ்சகிருத்திய பராயணா, யார் ஒருவருக்கு 5 தொழில்களை செய்யக்கூடிய சக்தி இருக்கின்றதோ, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அனுகிரகித்தல் என்று சொல்லக்கூடிய எல்லா சக்திக்கும் சொந்தக்காரன் யாரோ, அப்போ அந்த அறிவு, அந்த சித் சொரூபம், அந்த சக்தி அது பூர்ணமானதாக இருக்கிறது. அதே போல ஆனந்தத்துக்கு சொந்தக்காரன், பூர்ண ஆனந்தத்துக்கு சொந்தக்காரன். அப்பேற்பட்ட பரமாத்மாவுக்கு பூர்ணம் என்று பெயர். அந்த பூர்ண சுரூபத்தை தான் இங்கே எடுத்துக்கொண்டு பேசுகிறார். கடைசி பதமானது அதைத்தான் சொல்கிறது. பூர்ணம் ஏவ அவசிஷ்யதே, பூர்ணம் மட்டுமே எஞ்சி இருக்கிறது. எந்த பூர்ணம்? எந்த பூர்ணத்திடத்திலே எந்த விதமான கலப்படமும் இல்லையோ, ஈஸ்வரனுடைய சேர்க்கையோ, ஜீவனுடைய சேர்க்கையோ, ஜகத்தினுடைய சேர்க்கையோ யாரிடத்திலே இல்லையோ, அந்த ஏகமாக இருக்கின்ற, அத்விதீயமாக இருக்கின்ற, பூர்ணஸ்வரூபமாக, ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கின்ற அந்த பூர்ணம் பிரம்ம தத்துவம் மட்டுமே இருக்கிறது. மற்றது எல்லாம் மித்யா. சரி, இது முதல் விளக்கம் பார்த்தோம். இரண்டாவது விளக்கம், பூர்ணம் என்பதற்கு வரையறைக்கு உட்படாமல் இருந்தால் அது பூர்ணம், வரையறைக்கு உட்பட்டு விட்டால் அது அபூர்ணம். எது வரையறைக்கு உட்படுகின்றதோ, எல்லைக்கு உட்பட்டு வருகிறதோ அது அப்போ பூர்ணமான பரமாத்மா இந்த மூன்று வஸ்துக்களுக்குள்ளே வருவது கிடையாது. இந்த 3 வஸ்துக்களால் அவரை வரையறுக்க முடியாது. அது என்ன? கால பரிச்சேதம். பரிச்சேதம் என்றால் வரையறைக்கு உட்படுத்துவது, எல்லைக்கு உட்படுத்துவது. காலத்தால் வரையறைக்கு உட்படுத்த முடியாத ஒரு பொருள் எதுவோ அதுதான் பூர்ண ஸ்வரூபம். ஒரு பொருளை நாம், காலம் என்றால் இந்த இடத்துல ஸ்பேஸ், காலம் என்றால் டைம், ஆகாசம் காலம், தேசம் என்றால் ஸ்பேஸ், காலம் என்றால் டைம். ஒரு குறிப்பிட்ட நேரத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் இருக்கக்கூடியது காலத்தால் வரையறைக்கு உட்படுத்த முடியாதது. காலத்தால் வரையறைக்கு உட்படுத்த முடியாது என்று சொல்லிவிட்டால் அது பூர்ணம். காலத்திற்கு உட்பட்டு வந்துவிட்டால் அது அபூர்ணம். அதனால்தான் பரமாத்மாவுக்கு இன்னொரு லட்சணம் காலாதீதா, காலத்தை கடந்தவன். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், அல்லது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த 3 காலத்தையும் யார் ஒருத்தர் கடந்து காலாதீதனாக இருக்கிறாரோ அவர் பூர்ணம். யார் ஒருவர் காலத்துக்கு உட்பட்டு இருக்கிறாரோ, ஒரு பொருள் காலத்துக்கு உட்பட்டு இருந்து அந்த காலத்துக்கு முன்பாகவும் இல்லாமல் அழித்ததுக்கு பிறகும் இல்லாது போனால் கால பரிச்சேத ரஹிதா பூர்ணா. காலத்துக்கு உட்பட்டவர், காலத்தால் வரையறைக்கு உட்படாதவர் யாரும். இரண்டாவது, தேச பரிச்சேதம். தேசத்தால் வரையறை, இடம், ஸ்பேஸ்,
தேசத்தால் வரையறைக்கு உட்படாமல் எது ஒன்று இருக்கின்றதோ அது, எது ஒன்று தேசத்துக்கு ஸ்பேஸ் இடத்திற்கு உட்பட்டு விடுகிறதோ, ஆகாசத்துக்கு உட்பட்டு விடுகிறதோ அது ஆத்மாவாக இருக்க முடியாது, பூர்ணமாக இருக்க முடியாது. அப்போ தேசாதீதா காலாதீதா. மூன்றாவது விஷயாதீதா, கால தேச கால விஷயம். தேசத்தாலோ ஸ்பேஸ், காலத்தாலோ டைம், வஸ்துவாலோ. ஒரு வஸ்துவை நாம் ஒரு குணத்தை சொல்லிவிட்டோம் என்றால் அது வரையறைக்கு உட்பட்டதாக மாறிவிடுகிறது. அந்த குணமே, நாம் ஒரு பொருளுக்கு ஒரு குணத்தை சொல்லிவிட்டோம் என்றால் அந்த குணமே அந்த பொருளை வரையறைக்கு உட்படுத்தி விடுகிறது, காலத்துக்கு உட்பட்டு வரையறைக்கு உட்படுத்தி விடுகிறது. பரமாத்மா அவ்வாறு எந்த ஒரு வஸ்துவாலும் எந்த ஒரு குணத்தாலும் வரையறைக்கு உட்படுத்த முடியாதவராய் விஷயாதீதா, விஷய பரிச்சேத, வஸ்து பரிச்சேத ரகிதா. வஸ்துவால் வரையறைக்கு உட்படாமல் யாரும் இருக்கிறாரோ மண் அல்லது பூர்ணம். இந்த மூன்று பொருள் கிடைக்கிறது நமக்கு. கால பரிச்சேத ரகிதம், தேச பரிச்சேத ரகிதம், வஸ்து பரிச்சேத ரகிதா. தேசத்தாலும் காலத்தாலும் வஸ்துவாலும் வரையறைக்கு உட்படுத்த முடியாதவர் யாரோ அவர் பூர்ணம் பிரம்மன். இப்போ பூர்ணம் ஒரு பொருள் இருக்கிறது, பூர்ணமான பிரம்ம தத்துவம் இருக்கிறது. அந்த பூர்ணமான பிரம்ம தத்துவத்திடத்திலே நாம் என்ன செய்கின்றோம்? தெரிந்தே ஒரு காரணத்தை நாம் அத்தியாரோபம் செய்கின்றோம். காலையில பார்த்தோம் அல்லவா, அத்தியாரோபம். பூர்ணம் என்கின்ற கால தேசத்துக்கும் காலத்துக்கும் வஸ்துக்கும் அப்பாற்பட்டு வரையறைக்கு உட்படாத ஒரு பொருள் இருக்கிறது. அந்த பொருள் பூர்ணம். அந்த பூர்ணமான ஒரு பொருளுக்கு நாம் என்ன செய்கின்றோம்? தெரிந்தே ஒரு காரணத்தை கொடுக்கிறோம். அப்படி ஒரு காரணத்தை நாம் கொடுக்கும் போது அந்த பூர்ணத்தன்மையானது காரணத்துடன் சேர்ந்தால் அப்போ ஈஸ்வரன் என்று ஒருவர் வருகிறார். தெரிந்தே உபனிஷம் என்ன பண்ணுகிறது? பூர்ணமான ஆத்மாவுக்கு, பரமாத்மாவுக்கு தெரிந்தே ஒரு காரணத்தை கொடுக்கிறார். அப்போ பூர்ணமும் காரணமும் சேர்ந்தால் அங்கே பிறப்பது ஈஸ்வரன் பிறக்கிறார். அப்பா தன்னிடத்தில் தெரிந்தே ஒரு மாஸ்க் போட்டுக் கொள்வதை போல, ஒரு முகத்திரையை போட்டுக் கொள்வதை போல, இப்ப எப்பொழுது தகப்பன் தன்னிடத்திலே முகத்திரையை போட்டுக் கொள்கின்றானோ அப்பொழுது அவன் மனிதனாக சொல்லப்படுவதில்லை. அவன் அந்த முகத்திரைக்கு ஏற்ப உண்டான ஒரு பெயருடன் அழைக்கப்படுகிறான். ஆனா அந்த முகத்திரைக்கு யார் இருக்கிறான அப்பா, அந்த குழந்தைக்கு அப்பா இருப்பது தெரிவதில்லை. அந்த முகத்திரையோட கூடிய அந்த பொருளை பார்க்கும் போது அவங்க ஒரு பெயர் கொடுத்தாக வேண்டும். சிங்கமோ, புலியோ, கரடியோ, கரடி மனிதன், சிம்ஹ மனிதன். அப்போ பூர்ணம் ஒன்று இருக்கிறது. அந்த பூர்ணம் தான் அதிஷ்டானமாக, ஆதாரமாக இருக்கிறது. அதுல தெரிந்தே அத்தியாரோபம் செய்கிறது உபனிஷதம். ஒரு காரணத்தை கொடுக்கிறது. அந்த காரணத்தை சேர்க்கும் போது அப்போது தோன்றுகிறது அதுதான் ஈஸ்வர தன்மை. அப்ப இங்க ஈஸ்வரன் யாரானா, ஈஸ்வரனும் பூர்ணமே.
பூரணம் பிளஸ் காரணம் இஸ் ஈக்வல் டு ஈஸ்வரா. இப்ப அப்பா பூர்ணமானவர் தானே. அந்த உதாரணம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அப்பா மாஸ்க், விதவிதமான மாஸ்க், முகத்திரை, முக கவச்சம், விதவிதமான முகத்திரையை போட்டுக்கும் போது அதற்கு ஒரு குணம் வருகிறது, ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த மனிதனுக்கு அது எதுவுமே கிடையாது. அந்த மாஸ்க் எடுத்தா அந்த மனிதனாகத்தான் இருக்கும். மாஸ்க் இருக்கும் போதும் முகத்திரை இருக்கும் போதும் அந்த மனிதனாகத்தான் பூர்ணமானவத்தான் இருக்கிறான். அவன் இதனுடைய சொரூபத்தை எதையும் எடுத்துக் கொள்வதை காரணம் தான் தெரிந்தே தோற்பிக்கும். பூர்ணமான சொரூபம் உபநிஷம் என்ன பண்ணுகிறது? தெரிந்தே ஒரு காரணத்தை கொடுத்து ஈஸ்வர தன்மையை கொண்டு வருகிறது. ஈஸ்வரன் யாரானா? ஈஸ்வரனும் பூர்ணம். அதஹா பூர்ணம். ஈஸ்வரன் பூர்ணமானவராக இருக்கின்றார். இப்போ ஈஸ்வரன் பூர்ணமானவர், பரமாத்மாவும் பூர்ணமானவர், அப்பாவும் பூர்ணமானவர், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய முகத்திரையோடு இருக்கும் போதும் பூர்ணமானவராகவே இருக்கிறார், முழுமையானவராகவே இருக்கிறார். முகத்திரையோடு கூடியிருக்கும் போதும் அவர் பூர்ணமானவராகவே இருப்பதை போல பரமாத்மா பூர்ணமானவர் ஈஸ்வரனாக தெரியும் போதும் பூர்ணமானவராகவே இருக்கிறார். ஈஸ்வரனும் பூர்ணம். சரி, அதஹா பூர்ணம் ஈஸ்வரன். இதம் பூர்ணம். இதம் என்பதற்கான என்ன பார்த்தோம்? ஜீவன் பார்த்தோம். ஜீவன் பூர்ணமானவர். இந்த இடத்துல ஜீவன் என்றால் ஜீவ பிளஸ் ஜெகத் ரெண்டையும் சேர்த்துக்கோ. காரிய பிரபஞ்சம். அப்போ ஈஸ்வரனிடத்திலிருந்து ஜீவனும் ஜெகத்தும் வந்திருக்கிறான் என்றால், ஈஸ்வரனிடத்திலிருந்து ஜீவனும் ஜெகத்தும் வந்திருக்கிறான் என்றால் கட்டாயம் ஈஸ்வரனுடைய சுரூபம் தானே இங்கே இருக்காக வேண்டும். ஈஸ்வரன் தான் இங்கே வந்திருக்கிறான் என்றால், தன்னிடத்தை ஒரு முகத்திரையை போட்டுக்கொண்டு ஒரு வருகிறான் என்றால் அவன் ஜீவனாக தானே இருக்க வேண்டும். மிருகம் மாறிவிட முடியாதே. அதே போல ஈஸ்வரன் பூர்ணம் சொல்லியாச்சுன்னா, ஈஸ்வரனிடத்திலிருந்து ஜீவனும் ஜெகத்தும் வருகிறார் என்றால், அப்போ ஈஸ்வரனும் ஜெகத்தும் ஜீவனும் பூர்ணமே. இதம் பூர்ணம். அதஹா ஈஸ்வரஹா பூர்ணஹ இதம் ஜீவஹா ஜெகத் பூர்ணம். சரி, இது முதல் வரி. பூர்ணமதம் பூர்ணமதஹா பூர்ணம் இதம். அடுத்தது பூர்ணா. ஈஸ்வரனிடத்திலிருந்து பூர்ணம் உதச்சதே, பூர்ணமானது உதயமாகிறது. ஜீவனம் ஜெகத்தும் தோன்றுகிறார், பிரபஞ்சமானது தோன்றுகிறது. பூர்ணா ஈஸ்வரனிடத்திலிருந்து பூர்ணம் உதச்சதே. பூர்ணத்திலிருந்து ஈஸ்வரனிடத்திலிருந்து, பூர்ணமாக ஈஸ்வரனிடத்திலிருந்து பூர்ணமே தோன்றி இருக்கிறது. ஜீவனம் ஜெகத்தம் என்று சொல்லக்கூடிய பூர்ணமே தோன்றி இருக்கிறது. இப்போ இதற்கு நாம எங்க உதாரணம் போகிறோம்? இந்த இடத்துக்கு நாம எங்க உதாரணம்? பூர்ணத்திலிருந்து பூர்ணம் தோன்றியிருக்கிறது. இப்ப நாம எங்க உதாரணத்துக்கு போகிறோம் என்றால், பரந்து விரிந்து அகண்டமாக வியாபித்திருக்கக்கூடிய சாகரத்துக்கு போகிறோம். சாகரம், கடல். கடல் முழுதும் ஜலத்தை தவிர வேறு கிடையாது. பூர்ணம்.
சாகரம் பூர்ணம். சாகரம் முழுக்க என்ன இருக்கிறானா? ஜலம் தான். ஜலத்தை தவிர வேறு ஒன்று கிடையாது. சரி, இப்ப நாம் என்ன பண்ண போறோம்? பூர்ணம் பூர்ணம் அதஹா பூர்ணம் இதம் பூர்ணா பூர்ணம் உதச்சது. இதை எடுத்துக்கொண்டு இந்த கடல் அலை இந்த இரண்டையும் எடுத்துக்கொண்டு நாம் உதாரணம் பார்த்து புரிந்து கொள்ள போகிறோம். சாகரம் என்பது பூர்ணம். இப்ப சாகரம் என்பது பிரம்மஸ்வரூபம். பிரம்மஸ்வரூபம் அல்லது ஈஸ்வர ஸ்வரூபம் வைத்துக் கொள்ளும். ஈஸ்வரன் பூர்ணமானவராக இருக்கிறார். சாகரமும் பூர்ணம் ஜலம். அந்த ஜலத்திலிருந்து என்ன வருகிறது? அலைகள் வருகிறது. விதவிதமான அலைகள் வருகின்றன. அலைகளும் பூர்ணம். எப்படி சாகரம் முழுக்க ஜலமோ அதே போல அலைகள் முழுக்க ஜலம்தான் இருக்கிறது. அப்போ ஜலத்திலிருந்து ஜலம் வந்திருக்கிறது. ஜலத்திலிருந்து ஜலம் வந்திருக்கிறது. ஈஸ்வரனிடத்திலிருந்து ஜீவன் வந்திருக்கிறான் என்று சொல்வதை போல ஜகத்திலிருந்து ஜலத்திலிருந்து ஜலம் வந்திருக்கிறது. கடலும் ஜலம், அலைகளும் ஜலம். கடலும் பூர்ணம், அலைகளும் பூர்ணம். பூர்ணா சாகரா சாகரத்திலிருந்து என்ன வருகிறது? சாகரமாகிய பூர்ணத்திலிருந்து பூர்ணம் தரங்கம். தரங்கம் என்றால் அலை. உதச்சதே தரங்கம் உதச்சதே அலையானது தோன்றுகிறது. பூர்ணமான பூர்ணமான சாகரத்திலிருந்து பூர்ணமான அலைகள் தோன்றுகிறது. இது எல்லாமே பூர்ணம் பூர்ணம் என்று நல்ல ரொம்ப அழகா முடிகிறது. பிரம்மன் பூர்ணமானவர். பிரம்மனிடத்திலிருந்து ஈஸ்வர தன்மை வருகிறது. ஈஸ்வரத்தன்மை என்பது காரணமாக சொல்ல ஏற்றி வைக்கப்படுகிறது. அந்த பிரம்மனிடத்திலிருந்து ஜீவன் வருகிறான், ஜகத் வருகிறது. அதுவும் பூர்ணா பிரம்மனிடத்திலிருந்து இதம் ஜகத் பூர்ணமாகவே இருக்கிறது. இதுவரைக்கும் சரி. இப்போ பூர்ணத்திலிருந்து பூர்ணம் தான் வருகிறது என்றால் என்னால் பூர்ணத்தை பார்க்க முடியவில்லையே. சாகரத்திலிருந்து அலைகள் வருகின்றது என்றால் அலையும் பூர்ணம் சாகரமும் பூர்ணம் என்றால் என்னால் அலையை பார்க்க முடிகிறது, சாகரத்தை பார்க்க முடியவில்லையே. சாகரம் தானே அலைதானே தரங்கம் தானே என் கண் முன்னாடி தெரிகிறது அலை வருகின்ற நேரத்திலே. அலை என்பது என்ன? அலையும் பூர்ணம் தான். அந்த பூர்ணத்திலிருந்து அலையாக இருக்கக்கூடிய பூர்ணத்திலிருந்து என்ன சொல்றாருங்க இரண்டாவது வரியில? பூர்ணஸ்ய அலையாக இருக்கக்கூடிய பூர்ணத்திலிருந்து, பூர்ணத்தினுடைய அலையினுடைய பூர்ணத்திலிருந்து பூர்ணம் ஆதாய பூர்ணத்தை எடுத்து விட்டார். அலையாக இருக்கக்கூடிய பூர்ணத்திலிருந்து பூர்ணத்தை எடுத்து விட்டார். அதை ஏதோ ஒன்று எடுக்கணும்.
அங்கதான் நமக்கு ரொம்ப வேலை இருக்கிறது. இதுவரைக்கும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சாகரமும் ஜலம், அலையும் ஜலம், இதெல்லாம் புரிகிறது. ஆனா இந்த அலையிலிருந்து அலையிலிருந்து தெரிகிறது அல்லவா, அந்த அலையும் பூர்ணம் சொல்லிட்டார். இந்த அலை என்பது என்ன? ஜலம் தான். அந்த ஜலமாக இருக்கக்கூடிய பூர்ணத்திலிருந்து பூர்ணம் ஆதாயம், பூர்ணமாக தெரிகின்ற ஒன்றை நீக்கிவிட்டால் அங்க என்ன இருக்கு? ஜலமாக தெரிந்த ஒன்று ஜலம்தான் இருக்கு என்றால், ஜலத்தை தவிர வேறு ஒன்று இல்லை என்றால், அப்ப அந்த ஜலத்திலிருந்து வேறுபாடாக ஒன்றை காமித்துக் கொண்டிருப்பது அல்லவா, அது எது? ஜலம் வேறு, அலைகள் வேறு என்று ஒரு வேதத்தை காமித்துக் கொண்டிருக்கின்றது அல்லவா. அந்த வேதத்தை நீக்கினார். அந்த வேதமாக எனக்கு எது ஒன்று காமித்துக் கொண்டிருக்கிறது என்றால் நாம ரூபம். ஒரு வடிவம், அதற்கு ஒரு பெயர். இந்த இரண்டையும் பூர்ணம் ஆதாய, நாமத்தையும் ரூபத்தையும் ஆதாய நீக்கிவிட்டால் அப்போ சாகரத்திற்கு, பூர்வமாக இருக்கின்ற சாகரத்திற்கு அந்த சாகரத்தினுடைய அந்த பூர்வத்தன்மை அபூர்வத்தன்மையாக காமித்தது எது? அலைகளிடத்திலே இருக்கக்கூடிய ஜலத்தை நான் பார்க்காமல் அந்த ஜலமானதை ஒரு வடிவமாகவும் அதற்கு பெயரை எடுத்துவிட்டோம் அல்லவா, அதுதான் என்ன பண்ணிவிட்டது? பூர்ணத்திலிருந்து பிரித்து விட்டதாக, பின்னப்பட்டு விட்டதாக, வேறுபட்டு விட்டதாக நான் பார்க்கிறேன். அதனால்தான் தரங்கம் என்பது சாகரத்திற்கு உபாதியாக இருக்கிறது. அலைகள் என்பது பூர்ணத்திற்கு உபாதி. அந்த உபாதிங்கிற வார்த்தை எப்படி பார்த்திருக்கோம். எது ஒன்றின் பக்கத்திலே இருந்து கொண்டு தன்னுடைய குணத்தையும் தன்னுடைய ரூபத்தையும் எது ஒன்று தன் பக்கத்திலே இருக்கக்கூடிய பொருளிடத்திலே தோற்றுவித்து காட்டுகிறதோ அது பெயர் உபாதி என்று பார்க்கிறோம். அதனால என்ன வந்துவிட்டது? உண்மை வேறு, உண்மை அல்லாத பொருள் வேறு என்கின்ற ஒரு வேதத்தை நமக்கு காமித்து விடுகிறது. அப்ப நம்மால் உண்மையை பார்க்க முடியவில்லை, உண்மை அல்லாததை உண்மை என்று பார்க்கிறோம். ஜீவஸ்வரூபம், ஜகத், ஈஸ்வரன், இதெல்லாம் என்ன? வெறும் நாம ரூபம். இந்த நாமரூபமானது எதற்கு அத்தியாரோபம் செய்யப்படுகிறது? பூர்ணமான கால தேச வஸ்து பரிச்சேத ரகிதமாக இருக்கக்கூடிய பூர்ண சொரூபத்திடத்திலே அத்தியாரோபம் செய்யப்பட்டுள்ளது உபனிஷத்தால். நாம் என்ன பண்ணிக்கிறோம்? அத்தியாரமே பண்ணிட்டோம். உபனிஷம் என்ன பண்ணிக்கிறது? தெரிந்தே இவையெல்லாம் நீ பார்க்கிறாயா? இவையெல்லாம் வெறும் நாமரூபம். இந்த நாமரூபமானது பூர்ணத்திலேதான் இருக்கிறது. நீ பூர்ணத்தை தான் பார்க்கிறாய். ஆனால் அந்த பூர்ணத்தை பார்க்க விடாமல் தடுப்பது எது என்றால் இந்த நாமரூபம். இப்ப என்ன பண்ண சொல்கிறது உபனிஷதம்? எப்போது உன்னுடைய அறிவை கொண்டு, இந்த பூர்ணமான உபனிஷத்தினுடைய ஞானத்தை கொண்டு எப்போது பூர்ணமாக இருக்கின்ற பிரம்மஸ்வரூபத்திடத்திலிருந்து பூர்ணம் ஆதாய, எப்போது நாமரூபத்தை நீக்கி விடுகிறாயோ, அலைகளிடத்திலிருந்து எப்பொழுது அலையாக, அலை என்றால் ஜலம், அலையிலிருந்து ஜலம் தான் இருக்கு, அந்த ஜலத்திடத்திலிருந்து எப்பொழுது நாமரூபத்தை நீக்கி விடுகிறோமோ அப்பொழுது அங்கே என்னால் ஜலத்தை தான் பார்க்க முடிகிறது. அலையும் ஜலம், சாகரமும் ஜலம்,
ஜலத்தை தவிர வேறொன்று இல்லை. இதைத்தான் கடைசியில முடிக்கிறார். பூர்ணம் ஏவ பூர்ணம் மட்டுமே எஞ்சி இருக்கிறது. பூர்ணத்தை தவிர வேறொன்று இல்லை. எப்போது நாம் இந்த அபூர்வமான வஸ்துவை பூர்ணம் என்று பார்க்கிறோமோ அப்போது நமக்கு என்ன வந்து விடுகிறது? வேத திருப்தி. எப்பொழுது உண்மை தத்துவத்தை பார்க்கிறேனோ, ஏகத்துவத்தை பார்க்கிறேனோ, அதை தவிர வேறொன்று இல்லை என்று எப்பொழுது என்னால் பார்க்கப்படுகிறதோ அப்பொழுது அபேத திருஷ்டி, வேறுபாடு இல்லாத ஒன்றே ஒன்றை மட்டும் பார்க்கின்ற தன்மை. இப்போ இத நாம கொஞ்சம் உள்ள போவோம். இந்த மந்திரம் தியானிப்பதற்காக உண்டான மந்திரம். அதனால நம்ம அப்படியே விட்டு போயிட்டோம்னா நமக்கு உண்மை தத்துவம் டீப்பா புரியாது. அதனால என்ன பண்ண போறோம்னா இந்த மந்திரத்தை நமக்குள்ள கொண்டு வருவோம். தியானிப்பதற்காக உண்டான மந்திரமாக இதை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், இப்போ நம்மை பற்றி என்ன சொல்லிவிட்டது சாஸ்திரம்? பூர்ணமானவன், நான் பூர்ணமானவன், காலத்திற்கும் தேசத்திற்கும் வஸ்துவுக்கும் உட்பட்டவன் நான் அல்ல சொல்லிவிட்டார். வரையறைக்கு உட்பட்டவன் நான் அல்ல. அப்ப இந்த இடத்துல ஏதோ ஒன்று வரையறைக்கு உட்பட்டதாக இருக்கு. அது எல்லாவற்றிலும் வரையறைக்கு உட்படாமல் நான் இருக்கிறேனான்னு பார்க்கணும். எல்லாவற்றிலும் நான் பூர்ணமானவனா இருக்கிறேனா அல்லது அபூர்ணமானவனா இருக்கிறேனான்னு பார்க்கணும். அப்படி பார்த்தோமே ஆனால் உடலை முதல்ல ஸ்தூல சரீரத்தை இருக்கு. ஸ்தூல சரீரமானது காலையிலிருந்து இவ்வளவு நேரம் வரைக்கும் நம்முடன் பிரயாணம் செய்திருக்கிறது. விதவிதமான காரியங்களை செய்திருக்கிறது. விதவிதமான உறவுகள் சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துக்கு உண்டான உறவுகள் சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை, அப்பா, மனைவி, கணவன், விதவிதமான உறவுகள் சொல்லி இந்த சரீரத்துக்கு உண்டான உறவை கூறப்பட்டிருக்கிறது. அதற்காக உண்டான கர்மங்களை எல்லாம் இந்த சரீரம் செய்திருக்கிறது. காலையில் இருந்த உடல் இப்பொழுது இல்லை. இப்படி விதவிதமான மாற்றங்களை எல்லாம் இந்த உடல் சந்தித்திருக்கிறது. அபூர்வமானதாகவும் இருக்கு. வரையறைக்கு உட்பட்டதாக சரீரம் இருக்கு. இப்ப இந்த சரீரத்துல நான் காலையிலிருந்து இவ்வளவு நேரம் வரைக்கும் வரையறைக்கு உட்படாதவனாக இருந்திருக்கிறேனா அல்லது வரையறைக்கு உட்பட்டு இருந்திருக்கிறேனா என்று நம்மை நாமே ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்திக் கொண்டால், சரீரம் வரையறைக்கு உட்பட்டிருக்கிறது, சரீரமானதே காலத்துக்கு உட்பட்டிருக்கிறது, சரீரமானதே வஸ்துக்கு உட்பட்டிருக்கிறது. நான் அவைகளிடத்திலே வரையறைக்கு உட்படாதவனாக இருந்திருக்கிறேன். எப்படி தெரியும் நமக்கு? அது இருந்தேன், இருக்கிறேன், இப்படி இருந்தேன். இந்த இருக்கின்ற தன்மை சத்ஸ்வரூபமானது மாறவே இல்லை. சித்ஸ்வரூபம் இருக்காதானா? நான் சித்ஸ்வரூபமா இருந்ததுனாலதான், அறிவு சொரூபமா இருந்ததுனாலதான் மாற்றத்தை எல்லாவற்றையும் ஒளிர வைத்துக் கொண்டு அதனுடைய அறிவை எல்லாம் ஒளிர வைத்துக் கொண்டதுனால என்னால் சொல்லப்படுகிறது. இருந்தேன், இப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன். இப்ப இந்த மாற்றங்கள் அனைத்தும் நகர்ந்து போய்விட்டது. அது நான் எப்படி இருக்கேன்னா மாறாதவன். இப்ப இவ்வளவு மாற்றமும் என்னன்னா
அலைகளை போல வெறும் நாம ரூபம். நான் 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 என்கின்ற அந்த சொரூபம் மாறாமல் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்ப நான் அலைகளை பார்க்கும் நேரத்திலே அலைகள் முழுக்க ஜலம்தான் என்கின்ற அந்த தன்மை எனக்கு புரிந்து விட்டது என்றால் அலையை கண்டு நான் மோகிக்க மாட்டேன், பயப்பட மாட்டேன். அலையினுடைய தன்மையை கண்டு எனக்கு எந்த விதமான பாதிப்பும். காரணம் என்ன? அது வெறும் ஜலம் தானே. ஜலத்திலே நான் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த ஜலத்திலிருந்து ஒரு அலை வருகின்றது, அதுவும் ஜலம் தானே. அதே போல உடலாக தெரிவது என்னதுறாங்க? ஜகத். உடலாக தெரிவது ஜெகத் நாம ரூபம். அது உள்ளே முழுக்க வியாபித்திருப்பது யாரு? அகமேவ, நானே. என்னை நீக்கிவிட்டு இந்த நாமரூபத்திற்கு இருப்பு தன்மை இருக்க முடியாது. அலை நான் இல்லாமல் இந்த சரீரம் பஞ்சபூதத்தால் இருக்க முடியாது, இயங்க முடியாது. அப்ப நான் தான் பூர்ணமானவனாக இந்த சரீரம் முழுப்படியாகும். அதனாலதான் எப்பொழுது நான் இந்த பூர்வத்தன்மை விட்டுவிட்டு அபூர்வத்தன்மைக்கு போய் அபூர்வத்தை பூர்வமாக நான் நினைக்கின்றேனோ அப்போது அபூர்வத்தன்மையினுடைய இந்த வார்த்தையெல்லாம் ஞாபகித்துக் கொள்ளும். இந்த இடத்துல அபூர்வம் என்றால் சரீரம், பூர்ணம் என்றால் நான், பூர்ணமான ஆத்மா. பூர்ணமான ஆத்மாவாக என்னை நான் நினைக்கின்றவர்களுக்கும் எனக்கு ஒரு தோற்றமும் இல்லை, பயம் இல்லை, கோபம் இல்லை, அழுகை இல்லை, வருத்தம் இல்லை, எந்த வேத சிருஷ்டியும் இல்லை. எப்போது நான் அபூர்ணமாக இருக்கக்கூடிய சரீரத்தை என்னிடத்துல ஏற்றி வைத்துக் கொண்டு நான் என்று பாதிக்கிறேனோ அப்ப என்ன ஆகிறது? அபூர்வத்தன்மையினுடைய அந்த தோஷத்தை என்னிடத்தில் ஏற்றி வைக்கும் போது நானும் தோஷங்களை உடையவனாக நினைத்துக் கொண்டு இந்த அபூர்வத்தன்மையிலிருந்து பூர்வத்தன்மை அடைவதற்காக சரீரத்தில மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சிப்பார். சரீரத்துல குறைபாடுகள் இருந்தால் உடனடியாக அதை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுவதன் நோக்கம் என்ன? சரீரத்தினுடைய மாற்றம் என்னுடைய பூர்வத்தன்மையை பாதிக்கிறது, சரீரத்தினுடைய மாற்றம் என்னுடைய பூர்வத்தன்மையை பாதிக்காமல் இருக்கும். ஆகையினாலே இதை சரி பண்ணினால் நான் பூர்வம் அடைவேன் நினைக்கிறேன். அப்படி மாற்றத்தை நான் முயற்சி எடுக்கும் போதும் நான் பூர்ணமானவன் தான் என்று நான் அறிவு சுரூபமாக அனுபவபூர்வமாக உணர்ந்து விட்டால் அபூர்ணமானது எப்படி அலைகள் ஜலம்தான் என்று புரிந்துவிட்டால் நாம ரூபத்தை நீக்கி விடுவேனோ அதே போல சரீரத்தை நான் நீக்கிவிட்டு சரீரம் முழுக்க வியாபித்திருக்கக்கூடிய ஆத்மா நான் என்கின்ற அந்த பூர்ணத்தன்மையை உணர்கிறேன். அப்ப சரீரத்துல நான் இருந்தாலும் சரீரத்துல எவ்வளவு குறைபாடுகள் இருந்தாலும் அது சரீரத்தினுடைய தோஷமே தவிர அது என்னுடைய தோஷம் அல்ல, என்னுடைய குறைபாடுகள் அல்ல. நான் பூர்ணமானவன். இரண்டாவது மனதுக்கு போகும். தியானிக்க வேண்டும் சொல்லிட்டோம் அல்லவா? மனதுல போகிற நேரத்திலே அபூர்ணமான எண்ணங்கள் சதா எழுந்து கொண்டே இருக்கும். பிரவாகமா அலைகளை போல கட்டுக்கடங்காமல் விதவிதமான எண்ணங்கள் மனதில் இருந்தாலும் யாரிடத்திலிருந்து எழுகிறது? என்னிடத்திலிருந்து நான் எழுகிறது. என்னிடத்திலேயே இருக்கிறது, என்னிடத்திலேயே அவைகள் எல்லாம் அழிகிறது. நான் இந்த அலைகளுக்கு ஆதாரமானவன். என்னிடத்திலிருந்து பூர்ணமான மனம் எழுகிறது, என்னிடத்திலேயே இருக்கிறது, என்னிடத்திலேயே அலைகள் கடலிடத்திலே அலைகள் அழிவதைப் போல என்னிடத்திலேயே இவைகள் அழிகிறது. நான் இவைகளிடத்திலே பூர்ணமாக வியாபித்திருக்கிறேன், நான் மட்டுமே இருக்கிறேன். இந்த அலைகள் என்பது வெறும் நாம ரூபம். இப்போ எண்ணங்கள் என்பது வெறும் நாம ரூபமே தவிர
அவை நான் கிடையா. அப்ப தியானத்தில் அமர்கிற நேரத்திலே எண்ணங்கள் எல்லாம் எழும் நேரத்திலும் நான் இருக்கிறேன், எண்ணங்கள் ஆட்டாடும் நேரத்திலும் நான் இருக்கிறேன், எண்ணங்கள் ஒடுங்கும் நேரத்திலும் நான் இருக்கிறேன். அப்ப எல்லா நேரத்திலும் நான் பூர்ணமானவன். எண்ணம் அபூர்ணம், வெறும் நாம ரூபம். எப்ப நாம ரூபத்திற்கு என்னை பார்க்க ஆரம்பித்து விட்டேனோ அப்ப என்ன ஆகிவிட்டது? பூர்ணஸ்ய பூர்ணமாதாய, எண்ணங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நாமரூபத்தை எடுத்து விட்டால் யாருகளானா அவனே நானே அங்கே இருக்கிறேன், நான் தான் அங்கே. என்ன அர்த்தம்? என்னை தவிர அங்கே எண்ணங்கள் என்பது இல்லை. எண்ணங்களே மனம் யாவினும் நானும் எண்ணமே மூலமா உந்திப்பரு. தமிழ் மனுஷி பாடுறார், எண்ணங்களே மனம். அதுல எல்லா எண்ணத்துக்கும் மூலமா என்ன இருக்கு? நான் 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 என்கின்ற எண்ணம் மூலமாக இருக்கான். அந்த நான் யாரு? பிரம்மன். அலைகளுக்கு எல்லாம் மூலம் கடல் என்பதை போல எண்ணங்களுக்கு எல்லாம் மூலம் நான். என்ன என்கிறது? வெறும் நாமம். தியானத்துல நான் அமர்கின்ற நேரத்திலே என்னுடைய மனதை நான் பார்த்தால் மனதில என்னை நான் பார்த்தல், என் சுரூபத்தை நான் பார்த்தல். எண்ணங்கள் வரட்டும் போகட்டும், அது வெறும் நாம ரூபம். அது யார் இருக்கா? நான் தான் இருக்கேன். அதே போலதான் புத்தி, அறிவு, சிந்தனைகளை புரிதல் ஏற்படலாம், குழப்பங்கள் ஏற்படலாம், தெளிவாக புரிந்து கொள்ளலாம், அல்லது விபரீதமாக புரிந்து கொள்ளலாம், அல்லது புரியாமலே இருக்கலாம். அதெல்லாம் புத்தியினுடைய தோஷம். நான் பூர்ண சித் ஸ்வரூபம், சைத்தன்ய ஸ்வரூபம். அறிவாகவும் அறிந்தவனாகவும் அறிந்தும் அறியாதவனாகவும் யார் இது எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கின்றாரோ அந்த ஆத்மா நான், அந்த பிரம்மன் நான், அந்த பூர்ணமான பிரம்மன் நான். பூர்ணஸ்ய பூர்ணமாதாய, பூர்ணத்திலிருந்து ஜீவத்தன்மை இடத்திலிருந்து அலைகளிடத்திலிருந்து நாமரூபத்தை நீக்கி விடுகிறேன். அங்க என்ன இருக்கு? சாகரமேவ அஸ்தி. அதே போல பூர்ணஸ்ய பூர்ணமாதாய, ஜீவனிடத்திலிருந்து அந்த நாமரூபத்தை நீக்கிவிட்டால் யார் இருக்காடா? பிரம்மன் ஏவ பூர்ணம் ஏவா அவசிஷ்யதே, பூர்ணம் ஏவ அவசிஷ்யதே. அந்த பூர்ணஸ்வரூபியாகவே நான் நினைக்கின்றேன். இந்த பூர்ணத்தை அடைவதற்காகத்தான் நம்ம இவ்வளவு பிறவிகள் எடுத்து அந்த பூர்ணத்தை எப்படியாவது அடைந்து விட வேண்டும், அந்த பூர்ண ஆனந்தத்தை சுவைத்து விட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு செயல்பாட்டுக்கு பின்னாடி நாம் எதை கேட்கிறோம்னா அந்த பூர்ணத்தன்மையை தான் கேட்கிறோம். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஒரு சுவையை நாம் ரொம்ப விரும்புகிறோம், ஒரு குறிப்பிட்ட சுவையை ரொம்ப விரும்புகிறோம். அந்த சுவை நம்முடைய நாட்டுக்கு வந்தது என்றால் உடனடியாக நமக்கு ஆனந்தம் இறப்பதாக நாம் நினைக்கிறோம். உடனடியாக நம்ம ஆனந்தத்தை அனுபவித்து விட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ இந்த உண்மையிலேயே இந்த சுவை எனக்கு ஆனந்தம் கொடுத்ததா அப்படின்னு கேட்டா, வெளியில் இருக்கின்ற அந்த சுவை, அந்த ரசம் என்னுடைய நாட்களை வந்து விழுந்த உடனேயே என்னுடைய நாட்களை என்ன ஏற்பட்டது? நான்
ஒரு விதை விதைத்து வைத்திருக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு சுவை எனக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷம். அப்ப நாட்டுல விருப்பு வெறுப்பு இருக்கு. விருப்பு வெறுப்போடு அந்த சுவையை நான் அனுபவிக்கிற நேரத்திலே அதே மாதிரியான சுவை என்னுடைய நாட்களை விருப்பத்துக்கு ஏற்ற சுவை நாட்களை வந்து விழுந்தால் உடனடியாக மனதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்க. அப்ப மனதில் இருக்கின்ற அகங்காரி என்ன பண்ணுகிறான்? அப்பா, இதுதான் உண்மையான சுவை, இந்த சுவைக்காகத்தான் நான் இவ்வளவு நாள் பார்த்தேன், இதே போல சுவை எனக்கு கிடைக்க வேண்டும். அப்ப இந்த சுவை உண்மையிலே யாருடைய சுவைதான் என்றால், அந்த சுவையானது அகங்காரத்தை திருப்தி செய்த உடனே மனம் அமைதி அடைந்து விட்டது. மனம் அமைதி அடைந்த பொழுது அந்த மனதிலே உண்மையான பூர்ணத்தினுடைய பிரதிபிம்பமானது பிரதிபலிக்கும் போது அந்த பிரதிபிம்பம் ஆனந்தமானது. அந்த ஆனந்தத்தை தான் நான் சுவையினுடைய ஆனந்தமாக, சுவையிலிருந்து கிடைத்த ஆனந்தமாக நினைக்கிறேன் தவிர உண்மையிலேயே சுவையிலிருந்து அந்த ஆனந்தம் வரவில்லை. அது பிரதிபிம்பத்தினுடைய அப்ப எல்லா வகையிலும் பார்த்தோம் என்றால் நான் ஆனந்தமானவன், பூர்ணமானவன். நான் அபூர்ணன் அல்ல, சம்சாரி அல்ல, பத்த புருஷன் அல்ல, துக்கி அல்ல, மோகி அல்ல. அதான் உபனிஷத் பாஷ்யத்தில் எழுதும் போது ஆத்மாவுடைய ஸ்வரூபம் என்னன்னு எழுதுறார், நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வரூபா. நான் நித்திய சுத்தமானவன், நித்திய புத்தமானவன், நித்திய சுத்த நித்திய புத்த, முக்தா நித்திய முக்தா, பந்தப்படாதவன். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. 3 சாந்திக்கு காலையிலே விளக்கம் பார்த்து விட்டோம். ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம், ஆத்தியாத்மிக தாபத்திலிருந்து எனக்கு நிவர்த்தி கிடைக்கட்டும். சாந்தி பாடம் முடிகிறது. நான் முதல் மந்திரத்துக்குள்ளே வாருங்கள். ஈஷாவாஸ்யமிதகும் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன த்யக்தேன புஞ்ஜீதாஹ மா கிருத கஸ்ய ஸ்வித்தனம். மறுபடியும் ஒரு தரம் சொல்லி விடுகிறேன். ஈஷாவாஸ்யமிதகும் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன த்யக்தேன புஞ்ஜீதாஹ மா கிருதः கஸ்ய ஸ்வித்தனம். இந்த மந்திரம் ஈஷாவாஸ்யம் என்கின்ற சொல்லுடன் துவங்குகின்ற காரணத்தினாலே இந்த உபனிஷத்திற்கு ஈஷாவாஸ்யோபனிஷத் என்கின்ற பெயரானது ஏற்பட்டது. ஏன்னா சில உபனிஷத்துகளில் தான் இந்த மாதிரி எந்த பெயருடன் துவங்குகிறதோ அதே பெயர். நம்ம அடுத்த உபனிஷத் பார்க்கிறோம், அதுல வந்து இதே பெயருடன் துவங்கும். ஆனால் அந்த உபனிஷத்து அந்த பெயரை கொண்டு அழைத்தார். அப்ப ஈஷாவாஸ்யம் இங்க இந்த மந்திரமானது முழு வேதாந்தத்தினுடைய கருத்தை தன்னிடத்திலே கொண்டு ஒரே மந்திரத்திலேயே வேதாந்தத்தினுடைய எல்லா கருத்தையும் சாரத்தையும்
பலனையும் சொல்லிவிடுகிறது. ஒரு மந்திரம் போதும், பின்னாடி எந்த மந்திரத்தையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரே மந்திரத்திலேயே எல்லா விஷயத்தையும் முழுமையாக தத்யன் ஆதர்வண ரிஷி. என்ன சொல்ல வருகிறார் பாருங்கள். ஈஷா வாஸ்யம் இதகும் சர்வம். இது முதல் வாக்கியம். இதம் சர்வம். இதம் என்றால் இந்த, இது. சர்வம் என்றால் அனைத்தும், இந்த அனைத்தும், இவை அனைத்தும். இதம் இதம் என்று எதெல்லாம் சொல்லப்படுகின்றதோ அவை அனைத்தும். இதம் சர்வம். சர்வம் என்றால் இவை அனைத்தும். அப்ப இதம்னு சொல்லியாச்சுனாலே அது சொல்வதன் காட்டிலும் வேறானதாக இருந்தாக வேண்டும். இதம்னு சொல்லியாச்சுனாலே சொல்பவர் ஒருவர் இருந்தாக வேண்டும், பொருள்னு ஒன்று இருந்தால்தான் இதம். இது இது என்னுடைய வீடு, இது என்னுடைய தேகம், இது என்னுடைய எண்ணம், இது என்னுடைய அறிவு, இது என்னுடைய உணர்ச்சி, இது என்னுடைய புத்தி. அப்போ இதம், இது, இந்த, இவை அனைத்தும். சரி, இவை அனைத்தும் என்ன பண்ண சொல்றார்? ஈஷாவாஸ்யம். ஈஷாவாஸ்யம். ஈஷா என்றால் இறைவனால், ஈஸ்வரனால். பாஷ்யக்காரர் ஈஷா என்பதற்கு முதல் பொருள் கொடுக்கிறார், பரமேஸ்வரா. ஈஸ்வரனால், பரமேஸ்வரனால். ஈஷா. ஈஷ். ஈஷ் என்றால் ஆளுபவன், ஆளுபவன், தலைவன், வழிநடத்தக்கூடியவன், தூண்டக்கூடியவன், கட்டளை இடக்கூடியவன். பல அர்த்தம் இருக்கு ஈஷா. அப்பேற்பட்ட ஈஸ்வரனால், ஈஷா ஈஸ்வரனால் என்ன செய்ய சொல்கிறார்? வாஸ்யம். வாஸ்யம் என்றால் மூட வேண்டுமா? ஈஷா வாஸ்யம். வாஸ்யம் என்றால் வியாபிக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் ஈஸ்வரனால் வாஸ்யம், ஆச்சாதனீயம், மறைக்கப்பட்டுள்ளது அல்லது வியாபிக்கப்பட்டுள்ளது. ஈஸ்வரன் தான் இவை அனைத்திலும் வியாபித்திருக்கின்றார், இவை அனைத்திலும் நிறைந்திருக்கின்றார். இதான் பொருள். ஈஸ்வரன் இவை அனைத்திலும் வியாபித்திருக்கின்றார் அல்லது இவை அனைத்தையும் மறைத்திருக்கின்றார். இப்போ வியாபித்திருத்தல் என்ன அர்த்தம்? ஆகாசத்துக்குள்ளே காற்று வியாபித்திருக்கிறது. ஒரு அறைக்குள்ளே புகை வியாபித்திருக்கிறது. என்பதை போலவா வியாபித்தல்? ஒன்று இடத்திலே இன்னொன்று வியாபித்திருப்பதை போல இவர் வியாபித்திருக்கிறாரா என்றால், இங்கே ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். களிமண்ணானது பானை முழுதும் வியாபித்திருக்கிறது. களிமண்ணானது பானை முழுதும் வியாபித்திருக்கிறது. அப்ப இதுல வியாபித்ததுலாம் என்ன அர்த்தம்?
களிமண்ணே பானையாக இருக்கிறது. ஏன்னா வியாபித்திருத்தல் என்றால் ஒரு பொருள் இன்னொரு பொருளிடத்திலே நிறைந்திருத்தல். ரெண்டு பொருள் இருக்கிறதா என்றால் இல்லை. களிமண்ணே பானையாக இருக்கிறது. அப்போ களிமண் பானை இடத்திலே வியாபித்திருப்பதை போல, நிறைந்திருப்பதை போல ஈஸ்வரனால் இந்த உலகம் முழுக்க வியாபிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி வியாபித்திருக்கிறார் என்றால், இதம் சர்வம், இதம் இந்த உலகம் அனைத்தையும், இதம் என்றால் இதம் ஜெகத், இந்த உலகம் அனைத்தையும் வியாபித்திருக்கிறார் என்றால் உபாதான காரணமாக நிறைந்திருக்கிறார். உபாதான காரணம் என்றால் களிமண்ணானது பானையாக வருகிறது. அப்ப பானை களிமண்ணிடத்திலே தோன்றுகிறது, களிமண்ணிடத்திலே இருக்கிறது, களிமண்ணிடத்திலே ஒடுங்குகிறது என்றால் பானைக்கு காரணமாக உபாதான காரணம், பானைக்கு மூல காரணமாக மண்ணானது இருப்பதை போல ஜெகத் ஜெகத் என்று சொல்லக்கூடிய உலகமானது ஈஸ்வரனிடத்திலிருந்து தோன்றுகிறது, ஈஸ்வரனிடத்திலேயே இருக்கிறது, ஈஸ்வரனிடத்திலேயே ஒடுங்குகிறது. அப்போ இறைவன் இந்த ஜெகத்துக்கு உபாதான காரணமாக இருக்கின்றார். படைப்புக்கு காரணமாக இறைவன் இருக்கார் என்றால் இறைவன் என்ன? படைத்தல் என்று வரும்போது நிமித்த காரணமாக இருக்கிறார். படைக்கப்பட்ட பொருள் வருகின்ற நேரத்தில் உபாதான காரணமாக வருகிறார். காரியம் என்று வருகின்ற நேரத்திலே உபாதான காரணமாக வருகிறார். ஜெகத் என்று வரும்போது காரணமாக உபாதான காரணமாக வருகிறார். படைத்தல் என்று வருகின்ற நேரத்திலே நிமித்த காரணமாக தான் மாறாதவராய், முக்கியமான மண் மாறுவதில்லை. விதவிதமான பானைகள் நமக்கு தெரிகிறது, அவைகளிடத்திலே மாறாதவராய் விவர்த்த நிமித்த உபாதான காரணம். விவர்த்த என்றால் மாறாமல், தன்னுடைய சொரூபத்தில் இருந்து மாறாமல் விலகாமல், அதே நேரத்திலே மாறுபடுகின்ற ஜெகத்திற்கு அவை அனைத்திலும் வியாபித்தவராய். பானையானது மண்ணிடத்திலிருந்து வருகின்றது என்றால் அப்போ மண் என்பது பானைக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஒவ்வொரு குவாலிட்டியா பானைக்கு மண் ஆதாரம். அதே போல இந்த உலகமானது நம்மால் பார்க்கப்பட்டது என்றால் அந்த உலகத்திற்கு ஆதாரமாக ஈஷாவாஸ்யம் இறைவனே வியாபித்து ஆதாரமாக இருக்கிறது. ஆதாரம் என்றால் மாறாமல் இருக்கும். மாறாமல் இருந்தால்தான் அங்கே மாறுபடுகின்ற அனைத்தையும் பார்க்க முடியும். அப்ப இது ஆதாரமாக ஈஷா பரமேஸ்வரனானவன் இருக்கார். அதுல நம்மால ஆலயம் தோற்றுவித்து பார்க்க முடியும். சரி, முதல் விஷயம் ஆதாரமாக, ஜெகத்திற்கு ஆதாரமாக ஈஸ்வரன் இருக்கிறான். பானைக்கு ஆதாரமாக மண் இருப்பதை. இரண்டாவது, பானை முழுவதும் மண் வியாபித்திருக்கிறது. வாஸ்யம், பானை முழுவதும் மண் வியாபித்திருக்கிறது. அதே போல இதம் சர்வம், இவை அனைத்தும்
ஈஷாவாஸ்யம் ஈஸ்வரனால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வியாபித்திருக்கின்ற பொருள் அனைத்திலும் நிறைந்திருக்கிறது, அனைத்துமாக இருக்கிறது. பாறையை எந்த பகுதியில் தொட்டாலும் மண்தானே அமைகிறது. அதே போல ஜெகத்தை நீங்கள் எங்க தொட்டாலும் அதில் ஈஸ்வர சொரூபம் நிறைந்திருக்கிறது. ரெண்டு குவாலிட்டி பார்த்திருக்கோம். ஒன்று ஆதாரம், மற்றொன்று சர்வ வியாப்தம். இந்த ரெண்டு குணத்தையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வாரம் மறுபடியும் நாம் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி